श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति अस्मद् गुरुपरम्परायै नमः. இப்போ நித்யாஸ்தம் அப்படின்னு நீங்க ஒண்ணு சொல்றீங்களோ இல்லையோ, இந்த அனுமானம் சர்வம் மித்யா திருஷ்யத்வாத் ஸ்வாப்ன பதார்த்தவத் அப்படின்னு அவ சொல்றா. அனைத்துமே பொய். இது வந்து ஏன் அப்படின்னா திருஷ்யத்வா அறியப்படுவதால், ஸ்வாப்ன பதார்த்தவது ஸ்வாப்ன பதார்த்தங்கள் கனவுல நாம காணக்கூடிய வஸ்துக்கள்லாம் அறியப்படுகின்றன, ஆனால் அவைகள்லாம் பொய்யாதான் இருக்கு. அத மாதிரி அப்படின்னு அவ சொன்னான். இப்ப அந்த மித்யான்னு நீ சொன்னீங்க இல்லையோ, மித்யார்த்தம்னா என்ன அர்த்தம்? மித்யங்கிறது என்ன பொருள் சொல்றேன்? போன ஸ்லோகத்துல சத்தியதரத்துவம் மித்யார்த்தம், உண்மையை காட்டிலும் வேறுபட்டதுதான் பொய் அப்படின்னு சொல்றியா? அப்படின்னா சித்தபாதம் தோட வந்துடும். ஏன்னா நாங்க கூட தான் அப்படி சுத்துக்கிறோம். உண்மையை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு சொன்னாக்கா எங்களுக்கும் அது மாதிரிதான் உண்டு. ஆனா நீ சொல்றது சத்தியம்னா எப்படி தெரியுமா? வயல் கொம்பு அந்த மாதிரி நீ சொல்ல பாக்குற. அத மாதிரி இல்லை. இங்க லோகத்துல நாம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம், கண்ணால எல்லாத்தையும் அறிகிறோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல அது எதுவுமே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால சத்தியதரத்துவம் அப்படின்றது தவறான வாதம் அப்படின்னு சாதிச்சு முடித்தேன். இப்போ ரெண்டாவது மித்யா பதார்த்தத்தை இங்க சொல்ல ஆரம்பிக்கிறேன். ரெண்டாவது மித்யா பதார்த்தம் நீங்க வந்து சத்தியதரத்துவன்றத கண்டனம் பண்ணணும். இப்ப என்ன அப்படின்னு கேக்குறாருனாக்கா, அது இல்லாத இடத்துல ஒரு வஸ்து இல்லை, இல்லாத இடத்துல இருக்கிறதா தெரியறது அப்படின்னு சொல்றியா? அல்லது அத்தியந்த அபாவம் இல்லவே இல்லை அதுல தெரியறதுன்னு சொல்றியா? அப்படின்னுட்டு ரெண்டாவது நிச்சயார்த்தம். அதாவது எப்படி அப்படின்னா, கயிறுல பாம்பு அப்படின்னு ஞானம் வருது. உண்மையிலேயே அங்க இருக்கிறது என்னது? கயிறு தான் இருக்கு. ரஜ்ஜு கயிறு இருக்கு, அந்த கயிறுல பாம்புன்னு ஞானம் வருதுன்னா வசுதகா கயிறுல பாம்புன்றதே இல்லை, கயிறுல பாம்புன்றதே இல்லை. ஆனா இருக்கிறதாக இவன் கிரகிக்கிறான், அதுதான் பொய் அப்படின்னு சொல்றியா? அல்லது இல்லவே இல்லை, தான் இல்லவே இல்லாத இடத்துல அந்த பொய் அது தெரியறது, அதுதான் நித்தியார்த்தம், பொய்மை. தான் இல்லவே இல்லாத இடத்துல இருக்கிறதா தெரியறதுதான் அப்படின்னு சொல்றியா அப்படின்னு கேள்வி கேட்டு அதை கண்டனம் பண்ற இந்த ஸ்லோகத்துல. இப்போ தான் இல்லாத இடத்தில் இருப்பதாக தெரிவது ஒரு வஸ்து, கயிறு அல்லது கிழிஞ்சல். அந்த கயிறுல வந்து பாம்புன்னு ஞானம் வருது, கிழிஞ்சல்ல வெள்ளி அப்படின்னு ஞானம் வருது, இதான் பதிதம். அந்த மாதிரி இடத்துல நீ சொல்றியா நித்தியார்த்தம்ன்றது? அது சித்தபாகனம் தோஷம். அது சித்தபாகனம் தோஷம். ஏன் அத மாதிரி தோஷம் நாங்க சொல்றோம் அப்படின்னாக்கா, நாங்க தான் ஒத்துட்டு இருக்கோமே, கயிறுல பாம்பு இல்லை, அது நீ ஒத்துட்டு இருக்க, நானும் ஒத்துட்டு இருக்கேன். நான் ஒத்துண்ட விஷயத்தையே நீ அனுமானத்தினால சாதிக்கிறேன்னாக்க, ரெண்டு பேரும் அங்கீகரிச்ச விஷயத்தை எதுக்கு சாதிக்கணும்? ரெண்டு பேரும் தெரியும், ரெண்டு பேருக்கும் இந்த விஷயம் தெரியும். இது வந்து கயிறுல பாம்பு இல்லை, கிழிஞ்சல்ல வெள்ளி இல்லை அப்படின்னு ரெண்டு பேருக்கும் அது பொய்ன்னு தெரியும். அதாவது என்ன அர்த்தம்? எதை நாமோ அறிந்து கொள்கிறோமோ அது அபாதிதமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது உண்மை. எதை நாம் அறிந்து கொள்கிறோமோ அது பாதிதமா போயிடுச்சுனாக்கா அது பொய் அப்படின்னு ஆயிடும். இப்ப நீ வந்து எதை சொல்ற? இத மாதிரி கயிறுல பாம்பு, கிழிஞ்சல்ல வெள்ளி அப்படின்னு இருக்கு. இது தான் இல்லாத இடத்துல தான் இருக்கிறதா தெரியுது.
பாத்துக்கோங்க, இல்லாத இடத்துல இல்லாத இடத்துல தான் இருக்கிறதா தெரியறது அப்படின்னு ஞானம் வந்ததுன்னாக்க அது பொய்யான ஞானம். அது இஷ்டாபத்தி. நாங்களும் அதை ஒத்துக்கிறோமே, நாங்களும் ஒத்துக்கிறோம். ஒரே ஒரு பேதம். நாங்க என்ன சொல்றோம்னா அதை பொய்ன்னு சொல்லல, பாதிதமா போயிடுவே அது இல்லை, உண்மை இல்லை அப்படின்னு சொல்றோம். பாதிதமா போயிடுவே. எப்பேற்பட்ட பாதிதம் அப்படின்னா, ஏற்கனவே சொல்றோம், வெள்ளி அப்படின்னு நினைச்சுக்கிறோம் தெளிஞ்சல. ஆனால் அதுல வெள்ளி இருக்கு, அம்சம் இருக்கு. அதை எடுத்துட்டு வெள்ளியால எந்த பாத்திராதிகள் எல்லாம் பண்றவன் அத மாதிரி எதுவும் பண்ண முடியாது. அதனால அது பாதிதம், வியாபாரிக பாதிதம். விவகாரம் பண்ண முடியாது, அதனால எதுவும் செயல்பட முடியாது. அதனால அது பொய் அப்படின்னு நாங்க சொல்றோம். மீதி எல்லாரும் என்ன சொல்லுவா, அது இல்லாததுதான் தெரியுது, அதனால அது பொய் அப்படின்னு தான் ஒத்துக்கணும். இதை எம்பெருமானாரும் ஒத்துக்கிற, இல்லாததான் இருக்கிறதா ஏத்துக்கிறோம் அப்படின்னு ஏத்துக்கிற. அதனால இது பொய் அப்படின்றது உண்மைதான். நீ சொல்றது கரெக்ட், சரியாத்தான் இருக்கு. அதை நாங்களும் ஏத்துட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் ஒத்துன்ற விஷயத்தை அனுமானத்தினால சாதிக்க வேண்டாம். ரெண்டு பேரும் ஒத்துன்ற விஷயம் அது அனுமானத்தினால சாதிக்க வேண்டிய பிரமேயமே கிடையாது. ஏன்னா எது ரெண்டு பேருக்குமே சம்மதமோ அது எதுக்கு சாதிக்கணும்? அது சித்தசாதனம் தோடு வந்துடும். ஏற்கனவே சித்தமான விஷயத்தை போய் இதை சாதிக்கிறது தேவையில்லை. அதனால ஏற்கனவே சித்தமான விஷயத்தை போய் எதுக்கு சாதிக்கணும் கஷ்டப்பட்டு? அதனால சித்த சாதனம்ன்ற தோஷம் வந்துடும். அந்த தோஷம் வந்துடவே அந்த வார்த்தையை நீங்க சொல்ல வேண்டாம். அதனால இதை நீ சாதிக்கிறதுக்கு போதும் தனியா ஒரு அனுமானம் சொல்லி பண்ண வேண்டாம். இப்போ நீ சொல்றது நாங்க சொல்ற மாதிரி நீ மித்தியார்த்தத்தை சொல்லவே இல்லையே. இப்ப நீ என்ன சொல்ல போற? பிரம்மத்துல இல்லாத ஒண்ணு தெரியறது அப்படின்னு நீ சொல்ல போற. பிரம்மத்துல இல்லாத ஒண்ணு தெரியறது அப்படின்னு நீ சொல்ற. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ஓ கடையில வெள்ளி இருக்கு, அந்த வெள்ளி பதார்த்தத்தை கடையில பார்த்திருக்கோம். ஒரு காட்டுக்கு போறோம், அங்க பாம்பு இருக்கு, அதை பார்த்திருக்கோம். அதை பார்த்துட்டவன் ஒரு கயிறை பார்த்து நெளியறத பார்த்தான், உடனே அது பாம்பு அப்படின்னு ஞானம் வருது உனக்கு. அந்த மாதிரி கடையில பார்க்கச்சே வெள்ளி பல பல பலன்னு ஜொலிக்கிறது, ஆனா கிழிஞ்சல பார்த்தாலும் ஜொலிக்கிற மாதிரி இருக்கு, அதனால வெள்ளி அப்படின்னு அவனுக்கு தோன்றது. இதுதான் லோகத்துல இருக்கு, அது பொய் அப்படின்னு சொன்னா நாங்க ரெண்டு பேரும் அதை ஒத்துக்கிறோம் அப்படின்னு விட்டோம். அதனால ஒரு இடத்துல மெய்யாக இருக்கு, உண்மையாக இருக்கிறது தான் இன்னொரு இடத்துல பொய்யா தெரியறது, அதற்குதான் நாம சொல்றோம். அதனால இப்ப என்ன எடுத்தோ, ஆதாரம் இல்லாமல் பொய்ன்றது ஒண்ணு வராது. ஆதாரம் இல்லாமல் பொய்ன்றது வராது. ஏற்கனவே சொல்லிருக்கோம், ஒரு கயிறுன்னு ஒரு ஆதார வஸ்து இருக்கணும். கயிறுன்னு ஒரு ஆதார வஸ்து இருந்ததுன்னாக்கா அப்பதான் அது கயிறு பாம்புன்னு வளர்த்து அது பொய் அப்படின்னு வரும். இதுக்கு விரோதமாக பௌத்தார் சொல்லுவார், நிரதிஷ்டான பிரமம். ஆதாரம் இல்லாமலே பொய்ன்றது தெரியும், தோணும் அப்படின்னு அவளுடைய பட்சமா இருக்கு. அதனால நிரதிஷ்டான பிரமன்றதே வராது அப்படின்னு அத்வைதிகள் தான் கண்டனம் பண்ணிருக்கா பௌத்தால மாத்தியமிக்கால. அதனால இப்போ நீ என்ன சொல்லணும், ஒரு ஆதாரமா தெரிஞ்சல்னு ஒண்ணு இருக்கு, அதுல வெள்ளின்னு ஒண்ணு தோன்றது, அது பொய் அப்படின்னு சொல்லணும். இப்ப அதை நாங்களும் அதை ஒத்துக்கிறோம். ரெண்டு பேருக்கும் அது இதுவா போயிடுச்சு. ஆனா நீ இப்ப எப்படி சொல்ல போற தெரியுமா, அவனை இந்த மாதிரிலாம் இல்ல, முன்னாடி தெரிஞ்சது ஒரு இடத்துல கயிறு தெரிஞ்சது, பாம்பு முன்னாடி இடத்துல பார்த்துட்டேன், இப்ப கயிறுல பாம்புன்னு ஞானம் வந்துச்சு அப்படின்லாம் நாங்க சொல்லல. முன்பு ஒரு இடத்துல உண்மையான பாம்பை பார்த்தேன், இப்பொழுது கயிற்றில் பொய்யாக பாம்பை பார்க்கிறேன் அப்படின்னு நாங்க சொல்லல. அவருடைய பட்சம் எப்போ இதான், அத மாதிரி நாங்க பார்க்கல. வேற எப்படி பாக்குற அப்படின்னா, கடையில இருக்கிற வெள்ளியும் பொய், கிழிஞ்சல்ல தோன்ற வெள்ளியும் பொய், காட்டுல இருக்கிற பாம்பும் பொய், இங்க கயிறுல பாக்குற பாம்பும் பொய், எல்லாமே பொய் தான். பொய்யான உணர்த்தான் பார்க்கிறோம்.
அப்படின்னு நீ சொல்ற இப்போ. அந்த மாதிரி சொல்ல முடியுமா? சித்த சாதனம்ன்றது தோஷம் வராம போயிடும் அங்க சொல்றதுல. நீங்க ஒத்துன்றியா நாங்க ஒத்துன்றோம்னு சொன்னாங்கன்னா சித்த சாதனம் அது இங்க இல்லை, அது இங்க இல்லவே இல்லை. இப்போ இப்ப என்ன ஆகுது, இந்த நாங்க சொல்றது சர்வாத்தனா பொய் அப்படின்னு தான் சொல்றோம். சர்வாத்தனா பொய்ன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய சித்த சாதனம் தோஷம்ன்றதே வராதே, சித்த சாதனம்ன்ற தோஷமே வராது. ஏன்னா நாங்க ஏதாவது ஒத்துண்டாதானே. கயிறும் பொய், கயிற்றில் தோன்றக்கூடிய பாம்பும் பொய், காற்றில பார்க்கக்கூடிய பாம்பும் பொய், அப்படிதான் நாங்க சொல்றோம். அதனால எல்லாமே பொய் தான். அதனால சித்த சாதனம் வராது. நீங்க சொன்னதும் நாங்க சொன்னது ஒண்ணுதான், ஏற்கனவே சித்திச்ச விஷயத்தை சொல்றதுன்றது அப்படின்றது இப்ப நீங்க சொன்னீங்க, அந்த இதே வராது நாங்க சொல்றது. அத மாதிரி நாங்க சொல்லவே இல்லை, அத மாதிரி நாங்க சொல்லவே இல்லை. இப்ப வேற என்ன சொல்ல போறோம் அப்படின்னாக்கா, இத மாதிரி எல்லாம் பொய்ன்னு சொல்லிருக்கோம். எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டாக்கா இந்த மாதிரி சித்தவாதம் தோஷம் வராது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுவும் சொல்ல முடியாது உங்களால. ஏன் அப்படின்னாக்கா, லோகத்துல ஒரு பிரமம், பிரமம்ன்றது எப்ப உண்டாகும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு வஸ்துவை உண்மையா தெரிஞ்சுட்டாதான். பாம்பு இருக்கிறதுன்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும். பாம்பு இருக்கிறது உண்மையா தெரிஞ்சுட்டு அதன் பிறகு கைதை பார்த்துட்டு பாம்பு அப்படின்னு ஞானம் வரணும். இதுதான் லோகத்துல இருக்கு. இந்த அனுபவத்துக்கு விருத்தமாக நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சித்தாந்தமே கிடையாது. ஏன்னா பிரமம்னா என்ன அர்த்தம்? முன்பு உண்மையாக தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயமானது இப்போ இன்னொரு வஸ்துவில காணப்படுகிறது, அறியப்படுகிறது அப்படின்னு சொல்றதுதான் எல்லாரும் ஒத்துக்கிறோம். நீங்க எந்த கியாதிவாதம் வேணாலும் சொல்லுங்க, அக்கியாதியோ அந்நிதாக்கியாதியோ அல்லது விபரீத கியாதியோ அனிர்வச்சனீய கியாதியோ, இப்படி எந்த வார்த்தையை சொன்னாலும் சரி, வார்த்தையில தான் வேறுபாடே தவிர்த்து ஒண்ணு மற்றொன்றாக தெரிகிறது அப்படின்றதுதான் இங்க இருக்கு. ஒண்ணு மற்றொன்றாக தெரிகிறது அப்படின்றதுதான் இங்க இருக்கே தவிர்த்து இதுல இதுன்றது இல்லை. ஒண்ணுமே இல்லாதது தெரிகிறது. அந்த மாதிரி எங்கேயாவது இருக்கா சொல்லு. அப்படி இருந்ததுன்னாக்கா நீங்க எப்படி சொன்னீங்க? அது பாம்பே பார்த்தது கிடையாது, ஆனா கயத்தை பார்த்து நான் பாம்பு அப்படின்னு எனக்கு ஞானம் வந்ததுன்னு சொன்னீங்க. பாம்பே பார்த்தது கிடையாது, பாம்பு எப்படி இருக்கும்னே தெரியாது, பாம்பு எப்படி இருக்கும்னே தெரியாது, ஆனா கயத்துல பாம்புன்னு வந்தது. வெள்ளி எப்படி இருக்கும்னே தெரியாது, ஆனா கிழிஞ்சல்ல வெள்ளி அப்படின்னு சொன்னாக்கா அது எப்படி வரும்? அப்படி பார்த்தோம்னாக்கா தான் இல்லாதது, தான் இல்லாத இடத்தில் இல்லாத பொருளில் தான் இருப்பதாக தெரிவது பொய் அப்படின்னு நீ சொல்ற. அப்ப அத மாதிரி லோகத்துல எங்கேயாவது காணி? அந்த மாதிரி ஒண்ணும் லோகத்துல இல்லவே இல்லையே. நாங்க சொல்றது என்ன அப்படின்னாக்கா, ஒரு வஸ்து, அந்த வஸ்துல அதனுடைய வஸ்துதான் இருக்குதுங்க கயிறுன்னு, அதுல நமக்கு தெரியுது இது கயிறு இல்ல பாம்பு அப்படின்னு வந்தது. அப்புறம் நாயம் சத்வா ரஜுரேஷா அப்படின்னு ஞானம் வருது. அதனால அத்தியாசம், அத்தியாசம் நீங்க சொல்றது இருக்குதே, அத்தியாசம்ன்றது என்ன அப்படின்னாக்கா, இல்லாத வஸ்துவில இல்லாத வஸ்துவில இருக்கிறதா தோன்றதுன்றது நீ சொல்லணும். ஆனா அதை நீ சொல்லலை. நீ எப்படி சொல்லிட்ட அப்படின்னாக்கா, இதுவே இந்த வஸ்து பொய்யான வஸ்து தெரியுது அப்படின்னு சொன்னாக்கா அது எப்படி வரும்? அது புத்திமான் சுவாமி கேள்வி கேட்கிற இந்த விஷயத்துல இது எப்படி வரும் நீ சொல்லு. ஏன்னா அவன் எங்கேயுமே பார்த்ததில்லை, பாம்பையும் பார்த்ததில்லை, வெள்ளியையும் பார்த்ததில்லை. அப்படிப்பட்டவனுக்கு கயத்துல பாம்புன்னு எப்படி ஞானம் வந்தது? அத மாதிரி கிழிஞ்சல்ல வெள்ளின்னு அவனுக்கு எப்படி ஞானம் வந்தது? அதனால இது தெரியாத வஸ்து எப்படி வந்தது? அது அவன் பார்க்கவே இல்லையே. அதனால எல்லாமே பொய் தான் அப்படின்னா, எல்லாமே பொய்ன்னா அத்தியாசம் எப்படி வரும்? அத்தியாசம்னா என்ன அர்த்தம்? ஒன்று இன்னொன்றாக தெரிகிறது அப்படின்னா நீ சொல்லிருக்க. இப்போ பிரம்மம்
பிரம்மம் உண்மையானது, அந்த பிரம்மத்துல இந்த பிரபஞ்சம் தெரியறது அப்படின்னு தான் நீ சொல்லிட்டு இருக்க. இப்ப பிரம்மம் சத்தியம், பிரபஞ்சம் பொய் அப்படின்னு சொன்ன, பிரபஞ்சம் தெரியறதுன்னுட்டு. அப்படின்னா பிரபஞ்சம்ன்ற சப்தத்துக்கு நீ எப்படி அர்த்தம் தெரிஞ்சுட்ட? ஒரு பதார்த்தத்தை, ஒரு பதத்தை சொன்னாக்க அந்த பதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் வேண்டாமா? அஸ்ய பதஸ்ய அயமர்த்த அப்படின்னு சொல்லணும். இந்த பதத்துக்கு இது அர்த்தம்னு பேரு. இதுதான் சப்தார்த்த சம்பந்தம். நம்ம சித்தாந்தத்தையும் சரி, மீமாம்சங்களும் சரி, நாமளும் சரி, இதை ஒத்துட்டு இருப்போம். சப்தார்த்த சம்பந்தம் நிச்சயமா இருக்கும். காளிதாசன் முதல் ஸ்லோகம் ரகுவம்சத்துல சொல்றான், வாகர்த்த அபிசம்பிரக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்றான். வாகர்த்தாயுவ சம்பிரக்தோ, வாக்கு, சப்தம், பதம், அர்த்தம், இது ரெண்டும் எப்படி சேர்ந்து இருக்குமோ, எப்படி ரெண்டும் சேர்ந்து இருக்குமோ அந்த மாதிரி சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருக்கா. எங்க வேகநாதர் சேர்க்கிறார், அங்க வந்து பார்வதீப ரமேஸ்வரன் பிரிச்சுக்கணும் அப்படின்னு. பார்வதியை ரட்சிக்கக்கூடிய ஈஸ்வரன் அது யாருன்னா ரமேஸ்வரன். ரமேஸ்வரன் ரமாவனுடைய ஈஸ்வரன், நாதன் அப்படின்னு அர்த்தம் பண்ணி சொல்லுவார் திருமணாச்சார சுவாமி போட்டோம். ஆனால் இங்க வாகர்த்தாயுவன் ரெண்டும் சேர்ந்து இருக்கும். சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் சம்பந்தமானது நித்தியமானது. அதை நாமளும் ஒத்துக்கிறோம். சப்தார்த்த சம்பந்தம் ரெண்டுமே இது கிடையாது, உற்பத்தம் கிடையாது. ஒரு சப்தம்னு சொன்னாக்கா அதனுடைய அர்த்தம் சுபகா தெரிஞ்சிடணும். அதனால இத மாதிரிதான் சித்தாந்தம் இருக்குது, பின்னாடி எல்லாம் சாதிக்க போறேன். ஆகையினால இது ரெண்டும் பிரபஞ்சம்னு ஒரு சப்தத்தை சொன்னாக்க அந்த பிரபஞ்சத்தினுடைய பொருள் என்ன? அந்த பிரபஞ்சம் பொய், பிரபஞ்சமே கிடையாது. ஆனால் அதுக்கு இல்லாத பிரபஞ்சம் ஒண்ணு தெரியாது அப்படின்னு நீ சொன்னாக்கா அது எப்படி அங்கீகரிக்க முடியும்? அதனால அத்தியாசம்னே வராது. அது அத்தியாசம் ஒன்று மற்றொன்று தெரியுதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். நீயும் சொல்றேன், நானும் சொல்றேன். ஆனால் இதை நீ அங்கீகரிக்கலன்னு அது வரவே வராது. அதனால இந்த இல்லாத வஸ்துவில அத்தியந்த அபாவம் எப்பொழுதுமே இல்லை, எப்பொழுதுமே இல்லாத விஷயத்துல இருக்கிறது அல்லது இருக்கிறதா தெரிகிறது, அததான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு பிரமாணம் சொல்லு, அதுக்கு பிரமாணம் சொல்லு. மாத்தியமிகனை பார்த்து இதை கேள்வி கேட்கிறோம். மாத்தியமிக பௌத்தனை பார்த்து நீ எல்லாமே சூன்யன்னு சொல்றியே, அப்போ அதுக்கு பிரமாணம் சொல்லு. நீ பிரமாணம் சொல்லிட்டியானாக்கா அப்ப எல்லாம் சூன்யன்றதே வராது, எல்லாம் சூன்யன்றது வராது. ஏன்னா பிரமாணம் தான் இருக்கேன். பிரமாணம் ஒண்ணு இருக்கா இல்லையா? இவன் இதுக்கு நீ பிரமாணம் சொல்லணும். அதனால இந்த மாதிரி பிரமாணமே இல்லை. அது அனுமானம் சொல்றோம். நாங்க தான் சொன்னேன் விஸ்வம் மித்யா திருஷ்யத்வா அப்படின்னு நாங்க சொன்னமே. அப்படின்னா அப்ப அந்த திருஷ்டாந்தங்கள் நீங்க சொல்லு. ஏன்னா கிழிஞ்சல் வெள்ளி, கயிறு, பாம்பு அப்படின்லாம் நீ சொல்ற நீ அதெல்லாம் சொல்றாது. அங்க வந்து எப்படி தெரியுமா, அது ஒரு பாம்பு புத்து இருக்கு. அந்த பாம்பு புத்தர் கூட பாம்பை நேரம் பாக்குறோமே நாம. பாம்பு புத்தூர்ல பாம்பு போறதையும் பாக்குறோம், வெள்ளை வரதையும் பாக்குறோம், கயத்துல பாம்பு இருக்கிறதையும் பாக்குறோம். ஒண்ணு சத்தியமா இருக்குது, இன்னொன்னு பொய்யா இருக்கு. நீ அதை ஒத்துப்பியா? அதை நீ ஒத்துக்கவே மாட்டேங்கிறிய நீ. அதுக்கு நீ என்ன பதில் சொல்லணும்? சொப்பன பதார்த்தங்களை சொல்லணும். கனவு பதார்த்தம், கனவுல வரக்கூடிய பதார்த்தங்கள்னா நீ திருஷ்டாந்தமா சொல்லணும். அப்படின்னா சொப்னத்துல வருது பல பதார்த்தங்கள், ஆனால் அவைகள்லாம் சத்தியமாக இருப்பதில்லையே, எல்லாம் பாதிதமா போயிடுறது. அத மாதிரிதான் இங்க. அதுதான் உதாரணம் சொல்றாரு. அதுக்கு ரெண்டு விதமான சமாதானம். ஒண்ணு, சாப்பிட பதார்த்தங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, அது எப்படி வரும் சொல்லுங்க. நான் தூங்கிட்டு இருக்கேன், நான் தூங்கிட்டு இருக்கிறது அதே குறைமா எனக்கு இருக்கு. தூக்கமும் இல்லை, விழிப்பும் இல்லை, நடுவுல தான் எனக்கு சொப்னம் வருது. அந்த சொப்னத்துல என்னென்ன வருது அப்படின்னாக்கா, எனக்கு வந்து நான் யாரை பார்த்தனோ, யாரை பழகிருக்கணும், யாரோட பழகிருக்கணும், எந்தெந்த ஆத்துல நான் இருந்திருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு சொப்னத்துல வருது. பொதுவாக
அந்த மாதிரி விஷயங்கள் தான் சொப்னத்துல வருது. இப்போ முன்னாடி நான் அது பழகினதானே இப்ப வருது, எனக்கு தெரியாத மூஞ்சி ஏதாவது வருதோ, ரொம்ப அது அபூர்வம். அப்படி வந்ததுன்னு அதெல்லாம் புண்ணி பாப்ப பலன் அப்படின்னு பாஷகாரர் சொல்லிட்டு போட்டாரு. எல்லாமே அப்படிதான். அதனால நான் சொப்பனத்தை எத்தனையோ பேரை பாக்குறேன், அவள்லாம் ஜாகிரத அவஸ்தையில பார்த்தவாதான். உண்மையா யார யார பார்த்தனோ அவள்லாம் தான் அங்க தெரியுறா. அதனால அங்கேயும் இதே மாதிரிதான். எப்படி லோகத்துல காட்டுல பாம்பை பார்த்தேன், லோகத்துல, அதே மாதிரி கடையில வெள்ளிய பார்த்தேன், அது இங்க தெரியுது, கயத்துல அல்லது கிழிஞ்சல்ல அப்படின்னு சொல்றோம். அத மாதிரி இங்கேயும் சொப்ன பதார்த்தம் அப்படிதான் சொல்லணும். சொப்ன பதார்த்தங்களையும் அது மாதிரிதான் சொல்லணும். நம்ம முழிச்சுட்டு இருக்கச்சு எதை எதெல்லாம் லோகத்துல பாக்குறோமோ அதெல்லாம் தான் இந்த சொப்ன பதார்த்தங்களும் தெரியுது. அதனால நாங்க சொன்னதுதான் சித்திக்கும். இது ஒரு சமாதானம். அது பொய்ன்னு சொன்னா கூட, சொப்ன பதார்த்தங்கள்லாம் சத்தியம் இல்லை, அவையெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னா கூட, ஜாகிரத அவஸ்தையில எதை எதை பாக்குறோமோ அதுதான் சொப்னத்துல வருது பாக்குறோம் அப்படின்னுட்டு இது ஒரு சமாதானம். அது நாங்க சொன்னதுதான். அது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, சொப்ன பதார்த்தங்கள்லாம் பொய்ன்றதுக்கு எங்க பிரமாணம் இருக்கு? நாங்க தான் அது சத்தியம்னு சொல்றோமே, அது சத்தியம் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம், எல்லாம் உண்மையா இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லிவிடுவோம். எல்லா சொப்ன பதார்த்தங்களும் உண்மையா இருக்கு. அதுக்குதான் பாஷ்யக்காரர் சாட்சியிருக்காரு, அவாவாளுடைய புண்ணிய பாபங்களுக்கு அனுகுணமாக அவா மட்டுமே அனுபவிக்க வேண்டியது. அப்படிப்பட்ட பதார்த்தங்களை பெருமாள் சிருஷ்டிக்கிற, நமக்கு நாமே சிருஷ்டிக்கல. பூர்வபக்ஷம் எங்க சொல்றான், இவனே சிருஷ்டிக்கிறான், ஜீவனே சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்கிறான். அதுக்கு பாஷ்யக்காரர் அது கிடையாது, சூத்திரக்காரர் திருவுள்ள பண்ற மாயா மாத்திர அனபிர்விக்தஸ்வரூபத்வா, அது எனக்கு சூத்திரம். அதனால இது சொப்ன பதார்த்தங்கள் அனைத்துமே சத்தியம், அவாவா அனுபவிக்கிறோம். பணவரா மாதிரி இது வருது, சொப்னம் வருது, இன்னும் நமக்கு சுபங்கள்லாம் வருது, சில சமயம் நமக்கு கஷ்டமும் வருது. அவாவாளுடைய புண்ணிய பாவத்தின் மூலமா அவாவா மட்டுமே அனுபவிக்கிற மாதிரி பெருமாள் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டுதான் சித்தாந்தம் இருக்கு. அதனால சத்தியமா தானே ஒத்துக்கிறோம். அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இல்ல நாங்க இப்ப உதாரணம் முயல் கொம்பு மாதிரி அப்படின்னு நாங்க சொல்றோம், அத பார்த்ததே இல்லையே. அப்பவும் சித்தகாரணம் தான், எல்லாரும் தான் ஒத்துருக்கோம். அது துச்சம், அது இல்லவே துச்சம்னா இல்லாததுன்னு அர்த்தம், ஒரு பதார்த்தமே கிடையாது. அது நாங்களும் தான் ஒத்துருக்கோம். ஆனா அது பொய்ன்றது உண்மை, அது இல்லவே இல்லை. பிரபஞ்சம் அப்படி இல்லையே, பிரபஞ்சம் மயல் கொம்பு மாதிரியா இருக்குது? குதிரை கொம்பு மாதிரியோ மேல் கொம்பு மாதிரியோ பிரபஞ்சம் இல்லை, நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால அது தப்பு. அது அடுத்த ஸ்லோகத்துல அதை கண்டனம் பண்ண போறது. சரி, சொப்ன பதார்த்தம் தான் திருஷ்டாந்தம் அப்படின்ட்டு நாங்க சொன்னோம்னா சரி, அப்படி நீங்க ஒத்துண்டா கூட சரி, அதுவும் தோஷம் வருது. என்ன தோஷம் அப்படின்னா, இது எந்த ஒரு வஸ்து இருக்குது, பாம்புன்றது எதுல தெரிஞ்சது? கயிறுல தான் தெரிகிறது. அப்போ கயிறு அப்படிங்கிறது அந்த பாம்புன்னு ஞானம் வந்தது பாருங்க, அதுக்கு ஆதாரமா இருக்குது. அது மாதிரி எந்த இடம், தூரத்துல ஒரு இடத்துல பார்க்கணும், அந்த தேசம் எந்த சமயம், அந்த இடத்துல எந்த சமயத்துல நமக்கு தோன்றது, கொஞ்சம் அரைங்குறையுமா பிரச்சனை இருக்கு, அந்த சமயம் ஒரு தேசம் கொஞ்சம் தூரத்துல பாக்குறது, தூரமான இடத்துல இருக்கிறது. அதே மாதிரி ஆதாரமா இருக்கிறது ஏதோ ஒரு வஸ்து, கயிறு, அதான் பாம்புன்னு ஞானம் வந்தது. ஆனால் அந்த இடத்துல பாதம் அப்படின்றது உபாதி, பாதம் பாதிக்கப்படுகிறது, அது உபாதி. அதை நீங்களும் எல்லாரும் ஒத்துருக்கோம். கயிறுல பாம்புன்ற ஞானமானது பாதிக்கப்படுகிறது அப்படின்னு ஒத்துருக்கோம். அதனால என்ன சித்திச்சது? எங்க எங்க பொய்மை இருக்குதோ அங்கங்க பாதித்தத்துவம், பாதிக்கப்படுதல் அப்படின்றது அது மாதிரி இருக்கு.
அவன் எங்க எங்க பாதித்தம் இருந்தோ அங்கெல்லாம் பொய் இருக்கு அப்படின்னு இருக்கு. எங்கெங்க பொய் இருக்குமோ அங்கெல்லாம் பாதிதத்துவம் இருக்கும். எங்கெங்க பாதிதத்துவம் இருக்குமோ அங்கெல்லாம் பொய்மைன்றது இருக்கும் அப்படின்னு எடுத்தது. இப்ப என்ன எனக்கு தோஷம் அப்படின்னாக்கா, பாதிதத்துவம்ன்றது உபாதி. பாதிதத்துவம் உபாதின்னு சொன்னாக்கா நீ நீ என்ன ஹேத்து சொன்ன? திருஷ்யத்துவம் அப்படின்றதான் ஹேத்து சொல்லிருக்க. திருஷ்யத்வாது பிரபஞ்சம் மித்யா அப்படின்னு நீ சொன்ன. இந்த பிரபஞ்சமே மித்தியா இருக்குதுன்னு. அப்போ அந்த ஹேதுவானது வியாபியத்துவம் இல்லை. என்ன அப்படின்னாக்கா, அனுமானத்துல ஒரு விஷயம் சொல்ற, சாத்தியமானது வியாபகமா இருக்கும். சாதனம் இருக்கு பாருங்க, ஹேது, அது வியாபியமா இருக்கும். வியாபியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நியூன தேச வர்த்தி, நியூன கால வர்த்தி, குறைஞ்ச இடத்துல இருக்கக்கூடியது. இப்போ எங்க எங்க புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கும். இது வியாப்தி. எங்க எங்க புகை இருக்குதோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்றது வியாப்தி. எங்க எங்க நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை இருக்குன்றது கிடையாது. ஏன்னா கொழுந்து விட்டு எரியுது ஜுவாலை, அந்த சமயத்துல புகை தெரியுது உண்மை. ஆனா ஒரு அங்காரகம் கறி அதன்னா பத்தின் இருக்கு, நன்னா பத்தின்ட்டு நெருப்பு தனது அப்படியே தகத்தகத்தகன் தகிக்கிறது. ஆனா அதுல புகையை பார்க்க முடியாது. இது எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னி அப்படின்றதுதான் வியாப்தி. எத்திர எத்திர வன்னி தத்திர தத்திர தூமகன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு இரும்பு குண்டு இருக்கும், அயோ கோலகம் சொல்லுவான். அந்த இரும்பு குண்டை ஒருத்தன் நன்னா காய்ச்சிட்டான், தரமான் இருக்கானே அவன் நன்னா காய்ச்சிட்டான். காய்ச்சிட்டு வயசுல அது அப்படியே ஜொலிக்கிறது. ஆனா தங்கம் மாதிரி அப்படியே பொழிச்சு ஜொலிக்கிறது நம்ம நேரம் பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல. ஆனால் அது இருக்கு, அந்த இடத்துல புகைன்றது இல்லையே. எத்திர எத்திர வன்னிகி தத்திர தத்திர தூமகான்றது இல்லை. அதுல நெருப்பு இருந்தா கூட புகைன்றது இல்லை. அதனால ஹேத்துவானது வியாபியமா இருக்கணும். நியூன தேசத்துல அல்பமான இடத்துலதான் இருக்கணும், குறைவான இடத்துலதான் ஹேத்துன்றது இருக்கும். சாத்தியம்ன்றது எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கும். இப்ப நீ என்ன பண்ண, எங்க எங்க பொய் இருக்கோ அங்க அங்க பாதிதத்துவம், எங்க எங்க பாதிதத்துவம் இருக்குதோ அங்க அங்க பொய் பொய்மை அப்படின்னு நீ சொல்லிட்ட. இப்ப ரெண்டும் சமமா எடுத்து சமமா எடுவே சாத்தியமும் வியாபகமா இருக்கு, சாதனமும் வியாபகமா இருக்குது. இதனால சாதன அவ்வியாபகத்துவம் அப்படின்றது இப்ப இல்லை. அதனால இங்க பாதிதத்துவன்றது உபாதியா போகுது. அதனால இது வியாபியத்வா சித்தம்னு அவ தோஷம் சொல்ற அனுமானத்துல. இத மாதிரி ஹேதுவானது வியாபியமா இருக்கணும், அந்த வியாபியத்துவம் போயிடுச்சு. ஹேதுன்றதுதான் தூமாத் அப்படின்னு சொல்றோம். தூமன்றது எப்படி இருக்கணும், குறைஞ்ச இடத்துலதான் இருக்கும், நியூன தேச விருத்தி. அதே சாத்தியம்ங்கிறது வன்னி நெருப்பு, அது அதிக தேச விருத்தி, அதிக இடத்துல இருக்கும், அதிக காலத்துல இருக்கும். இது அல்பமான காலம் அல்பமான இடத்துல இருக்கும் ஹேது. இப்படிதான் லோகத்தை பார்த்துட்டு இருப்போம். புகைங்கிறது ஹேது. பர்வத்தோ வன்னிமான் தூமா அப்படின்னா அந்த தூமாதுன்றது அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இப்ப அது இல்லைன்னு அடுத்து, அது இல்லைன்னாக்க இந்த தோஷம் வந்துடும், இந்த தோஷம் வந்துடும். அதனால இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றார். இப்ப நீ இப்படியே சொன்னியானா கூட சரி, எல்லா வஸ்துவும் தன்னுடைய தர்மத்தோட சேர்ந்ததுனாலதான் சத்தா இருக்குது, இன்னொரு தர்மத்தோட சேரவே சேராது. அதாவது ஒரு கடம்னு எடுத்துக்கோங்க, அந்த கடம்னா எப்படி இருக்கும், வயிறு பெருசா இருக்கும், வாயு பெருசா இருக்கும், இத மாதிரி இருக்கும். அதுக்கு அதனுடைய தர்மம். அதை வச்சுட்டுதான் அயம் கடகா அப்படின்னு லோகத்துல பிரயோகம் பண்றோம். அயம் படகா அப்படின்னு துணியை சொல்றோம். அந்த துணியை எப்படி சொன்னோம் அப்படின்னாக்கா, துணின்றது பெருசா 9 கஜம் 10 அப்படின்னு சொல்றோம். அத மாதிரி கடம் இல்லை இருக்கிறது இல்லை, கடம் மாதிரி படம் இருக்கிறது இல்லை.
அதனால அது அதனுடைய தர்மத்தை வச்சுட்டுதான் சத்தா இருக்கும். இன்னொருத்தருடைய தர்மத்தை வச்சுட்டு பார்த்தாக்கா அது அசத்து தான், அது இல்லாத வஸ்து தான். அப்படிதான் இருக்கும் அது. அதனால இது தோஷம். இது இப்படி தோஷமா இருக்கிறதுனால இதை அங்கீகரிக்க கூடாது. அதனால நீ சொல்ற அனுமானம்ன்றதே இங்க தவறான வாதமா இருக்கு. விஸ்வம் நித்யா திருஷ்யத்வா அப்படின்னு சொன்னாக்கா அந்த நித்யாத்வன்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவது? சரி, இந்த நாங்க என்ன சொல்றோம், இந்த அனுமானம் இருக்கு வாஸ்தவம், விஸ்வம் நித்யா திருஷ்யத்வாதுன்னு. அதுல நீ பாஜிதத்வன்றது ஒண்ணு இருக்குன்னு சொன்ன உபாதி, பாஜிதத்வன்றது உபாதி, அதுவே சாத்தியம் எங்களுக்கு. அதுவே சாத்தியம். இந்த பாஜிதத்துவம் தான் பொய்ன்னு நாங்க சொல்லிடுறோம், அதுதான் சாத்தியம், அதுதான் நித்யா அப்படின்னா அது கூட சொல்ல முடியாது உங்களால. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னாக்கா எல்லாமே பிரமாண சித்தமா தானே இருக்கணும். பிரமாண சித்தமா இருக்கணும். பிரமாணம்ன்றது என்னது அப்படின்னாக்கா விதி ரூபமாகவோ நிஷேத ரூபமாகவோ இருக்கணும். ஆனா நிஷேத ரூபம்னா இல்லாதது சொல்றது, இல்லாத பிரமாணம் சொல்லாது. இல்லாத பிரமாணம் மயிலுக்கு கொம்பு இல்லைன்னு சொல்லவே சொல்லாது பிரமாணம். அது தேவையில்லை, இருக்கிறது தான் சொன்னோம், இருக்கிறது தான் சொன்னோம். அதனால இப்ப நீ இப்ப என்ன சொல்லிட்ட, பிரமாண சித்தம் பாஜிதத்துவம் அப்படின்னு சொன்னாக்க வெறும் பாஜிதத்துவம், ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு பாஜிதத்துவம் இருக்கு பாருங்க, அது மேல் கொம்பு மாதிரி அப்படின்னு நீ கொண்டு வந்தியானாக்க அதுவும் தவறு. உதாரணம், பிரத்யக்ஷமோ அனுமானமோ சப்தமோ இந்த 3 பிரமாணம் இருக்கு. இவைகள்லாம் எப்படி பிரவர்த்திக்கும்னாக்கா நேர்மறையாதான் வரும். அதாவது விதான விஷயத்துலதான், விதி விஷயமா தான் வரும், நிஷேத விஷயத்துல வராது. பிரத்யக்ஷமா நான் அதை பார்க்கவில்லை அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால. முயல் கொம்பை நான் பார்க்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா முயல் கொம்பு ஒண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்திருந்தேன்னா நான் முயல் கொம்பை பார்த்தேன் ஆனா இங்க நான் பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். முயல் கொம்பு இல்லவே இல்லை, இல்லாத ஒண்ணுத்த போய் நான் பார்க்கல பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் முடியாது. இது அதனால இப்ப என்ன, பிரத்யக்ஷம்னா இருக்கு அப்படின்னு எது தெரிஞ்சுக்கணுமோ, எந்த விஷயத்தை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமோ அதுதான் பிரத்யக்ஷத்தினுடைய விஷயமா இருக்கும். நீ பிரபஞ்சத்தை நேர பார்த்துட்டு இருப்போம், அது பாதிதன்னு நீ சொல்ற, நீ அது வராது. அத மாதிரி அனுமானமும் பிரத்யக்ஷத்தை உபஜீவிச்சுதான் அனுமானோடதே பிரவர்த்திக்கும். பிரத்யக்ஷத்தை உபஜீவிச்சு அனுமானோடது பிரவர்த்திக்க அதுவும் பொய்ய சொல்லும் அப்படின்னா அதுவும் தவறு. அதே மாதிரி சப்தம் சாஸ்திரம், இந்த பிரமாணம் சப்தம்ன்றது பிரமாணம், அது லௌகிக சப்தமோ வைதிக சப்தமோ, அத்திர கடோ அஸ்தி, அத்திர நீலோ கடோ அஸ்தி இப்படிலாம் பிரயோகம் பண்றோம். இப்ப அதுல பாருங்க எத்தனை வருது, அத்திர அப்படின்னு ஒரு தேசம் தெரிஞ்சுடுது, இந்த தேசத்துல நீலகா அப்படின்னுட்டு அது கருப்பா இருக்கு நீளமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தர்மமும் தெரிஞ்சுடுது, உதாரணம். அது மாதிரி கடம் இருக்குன்னுட்டு ஒரு வஸ்து திரவியம் தர்மி அது தெரியுது. அஸ்தி அப்படின்றதுனால 2 விஷயம் தெரியுது அல்லது 3 விஷயம் தெரியுது. ஒண்ணு அஸ்தின்றதுனால ஒரு செயல் தெரியுது, அஸ்தின்றதுனால காலம் தெரியுது, இப்பொழுது இருக்கிறதுன்னு வர்த்தமான காலம் நிகழ்காலம் தெரியுது. இன்னொன்னு அஸ்தின்றதுனால ஏகத்துவ சங்கியா தெரியுது, ஒரு கடம் இருக்கு அப்படின்னு தெரியுது. இந்த மாதிரி சப்தங்கிறது லௌகிக சப்தத்திலையும் சரி வைதிக சப்தத்திலையும் சரி இல்லாத ஒண்ணு இல்ல, இல்லாத ஒண்ணுத்த போய் இல்லைன்னு எதுவும் சொல்றதே கிடையாது. ஆகவே இருக்கிற விஷயத்தை தான் இது காமிச்சு கொடுக்கறது 3 பிரமாணங்கள். இந்த 3 பிரமாணங்கள் தான் நமக்கு தான் இருக்கிற பிரத்யக்ஷம் அனுமானம் சாஸ்திரம், இது 3 தான் நமக்கு பிரமாணம். சாங்கியம் இதை 3 தான் ஒத்துக்கிறான்.
அத்வைதிகள் பாட்ட மீமாம்சகர்லாம் 6 ஒருத்தன் இருக்கா. உபமானம் ஒண்ணு, அர்த்தாபத்தி ஒண்ணு, அனுபலப்தி ஒண்ணுன்னு ஒருத்தன் இருக்கா. அதனால அவன் அது மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த 3 பிரமாணம் தான் நம்ம ஒத்துட்டு இருக்கோம். இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்துல அனுபலப்தின்றது வந்துடும், உபமானமும் அதுலயே வந்துடும், சாதரிஷ்யம். அர்த்தாபத்தின்றது அனுமானத்துல வந்துடும் தான் நமக்கு சித்தாந்தம். பின்னாடி இதெல்லாம் வரப்போகுது அடுத்த புத்தி சரத்துல அதெல்லாம் சாதிக்கப்படுற சுவாமியே. அதனால இந்த பிரபஞ்சமானது இந்த 3 பிரமாணங்கள்னாலையும் விகிதமாவே இருக்குது. விதிதான், நிஷேதம் இல்லை, இல்லைன்னு சொல்ல வரல, இருக்குன்ற சொல்றதுதான் வந்திருக்கிறது. அதனால அத உதாரணம் சொல்றா. ஒரு கயத்தை பார்த்துட்டு அதுல பாம்புன்னு ஞானம் வரைச்ச ஒருத்தன் சொல்றான், நாயம் சத்பக ரஜுரேஷா, நாயம் சத்பக கிந்து ரஜு, இது பாம்பு இல்ல வேற என்ன, இது கயிறு தான் அப்படின்னு சொல்றான். இப்போ ரஜ்ஜு விஷயகமான பிரமாணம் தெரிஞ்சுடுச்சு, கயிறு விஷயமான பிரமாணம் பிரத்யட்சமா தெரிஞ்சுடுச்சு. அது சப்தத்தினாலையும் தெரியுது, அனுமானத்தினாலையும் தெரியும், பிரத்யட்சத்தினாலையும் தெரியுது. ஏன்னா நான் முதல்ல பிரத்யட்சமா பார்க்கல, நான் எப்படி பார்த்தேன், கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு எனக்கு ஞானம் வந்தது. அப்புறம் மொத்தம் சொல்றான் நாயன் சர்ப்பா ரஜிரேஷான்னு சொன்னான். அந்த சப்தத்தை கேட்டுதான் எனக்கு ஞானம் வந்தது. இங்க இருக்கிறது என்ன தெரியுமா, கயிறு தான், பாம்பு இல்லை, பாம்பு இல்லை, பாம்புன்னு ஞானம் வந்தது. அதை பாதிச்சு இது கயிறு தான்னுட்டு சப்தத்தினால ஞானம் வருது. அதை கொண்டு அவன் அனுமானம் பண்ணிக்கிறான். அதன் பிறகு பிரத்யட்சமாவே ஒத்து பார்க்கறான், கிட்ட போய் பார்க்கறான், தைரியமா பார்க்கறான். அதனால இத பிரத்யட்சத்தினாலே ஒரு விஷயம் தெரியுது. ஆகையினால இப்படிதான் லோகத்தை தெரியுது. அபாவம் ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்ம சித்தாந்தத்துல பிராபாகர மீமாம்சங்களும் சரி, பின்னாடி சொல்ல போற அபாவம்னு ஒரு பதார்த்தமே நமக்கு கிடையாது, இல்லைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. கடம் நஷ்டமா எடுத்து, கடமே இல்லைன்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே சொல்றோம், மண்ணா இருக்கு அல்லது ஓடா இருக்கு அப்படின்னா லோகத்துல நம்ம பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. அதனால அபாவம்னு ஒரு பதார்த்தமே கிடையாது. ஆனா நீ பிரபஞ்சமே இல்லை அபாவம் தான் அப்படின்னு நீ சொன்னையானாக்கா அது ரொம்ப 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 தவறான வாதம். அது மாதிரி இல்லவே இல்லை, அது மாதிரி இல்லை லோகத்துல பிரமாணமும் இல்லை, யாரும் அதை மாதிரி பார்த்ததில்லை, இல்லாத ஒண்ணத்தை பார்க்கறதுன்னே கிடையாது. நீ அதனால நீ பாஜிதத்துவம் தான் சாத்தியம் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ ஏற்கனவே நாங்க சொன்ன பாருங்க, நெருப்பு ஆனது அனுஷ்ணம், உஷ்ணமே இல்லை, உஷ்ணமே இல்லைன்னு சொன்னாக்கா அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நெருப்பானது உஷ்ணம் இல்லை, அனுஷ்ணம், அது சைத்தியம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். உடனே பாதிக்கும் தர்மிகிராக பிரமாண விரோதம். தர்மிகிராக பிரமாணம் அது நெருப்பு சூடா இருக்கும், சுடும் அது தொட்டாக்கா அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. அதுக்கு விரோதமா நீ பிரமாணம் சொல்ற. அப்படி அனுமானம் என்னன்னாக்கா அதை நம்ம பாதிச்சிருக்கோம். பன்னிகி உஷ்ணயேவ நது அனுஷ்ணா அனுஷ்ணத்தம் நாஸ்தி ஔஷ்ணியமே அஸ்தி அப்படின்னு சாதிச்சிருக்கோம். அந்த மாதிரிதான் இங்கேயும் நீ பிரபஞ்சமானது பாதிதம் அப்படின்னா பிரபஞ்சம் பாதிதம் இல்லை, நேரம் அனுபவிக்கிறமே. நான் பாதிதமா இருந்தா என்ன இருக்கணும், நான் காலேஜ் போனா காலேஜ் போயிட்டு இங்க வந்தேன், இங்க வந்துட்டு சாப்பிட்டேன், மத்தியானம் பண்ணேன், ஏதோ சாப்பிட கொடுத்தா சாப்பிட்டேன், ஏதோ இப்ப தத்தம் தாக்கல சேவிச்சுட்டு இருக்கோம், அந்த மாதிரி போறது. இதெல்லாம் பாதிதம்னாக்கா எதுக்கு இதெல்லாம் நம்ம சிரமப்படுத்தணும், எதுக்கு இது பண்ணணும், இது தேவையே இல்லையே அப்படின்னு வந்துடும். அதனால நீ விஷம் மிக்கா அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அந்த அனுமானத்துக்கு தோஷம்லாம் வருதுன்னு சொல்லிட்டோம். அது மாத்திரம் இல்ல, இவா உனக்கு சொல்ற எது சத்தியம் பவே விஸ்வம் சுஷுப்தௌக்கியம் ந பாசதே அப்படின்னுட்டு விவேக சூடாமின்னு அவ புஸ்தகம் ஒண்ணு இருக்கு, சங்கராச்சாரிய எழுதுன்னு சொல்ற. அதுல அவ கேட்கிறா, இந்த பிரபஞ்சமானது உண்மையானது அப்படின்னு சொன்னாக்க தூங்குற சமயத்துல ஒருத்தன் காட நித்திர ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கான், அப்ப ஏன் இந்த சுழுப்தியில
இந்த விஸ்வமானது பிரபஞ்சம் தெரியறது இல்ல. அதனால தூங்குற நிலை இருக்கு, அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய வித்தியாசத்தை பொய்மையை சாதிக்கிறதுல பிரமாணம் அப்படின்னாக்க, அப்போ அதுக்கு அழகான பதில். இந்த அபாவத்தை இன்மை இல்லாமை அதை கிரகிக்கிறதுக்கு யோகிய அனுபலப்தி தான் பிரமாணமா நீ சொல்லணும். யோகிய அனுபலப்தி தான் பிரமாணமா சொல்லணும். அதுவே அங்க இல்லையே. யோகியா அனுபலப்தி தானே பிரமாணம். யோகியா அனுபலப்தின்றத நான் கிரகிக்கணும். நான் பாருங்கோ, அந்த இடத்துல கடை இருந்தது கொஞ்ச நாள் முன்னாடி. இப்ப நான் கடத்தை பார்க்கல. அப்ப நான் பார்க்கிறேன், கண்ணால பார்க்கும் பொழுது பூர்வம் கடகா ஆசீத், அது நான் ஆசி, முன்னாடி இருந்தது கடம், இப்ப இல்ல அப்படின்னு நான் பார்க்கிறேன். இப்ப அந்த மாதிரி பிரமாணம் இருக்கா? தூங்குற சமயத்துல அதுவும் இல்லையே. யோகியான அனுபலப்தியும் கிடையாது. அதுவே அங்க இல்லையே. அந்த அனுமானம் இல்ல. அந்த யோகிய அனுபலப்தின்னா அபாவ பிரமாணம்னு அர்த்தம். யோகிய அனுபலப்தினாக்க முயலுக்கு கொம்பு இல்லைன்னு சொல்றது யோகிய அனுபலப்தி கிடையாது. ஏன்னா அது சர்வாத்மனா இல்லதான். ஆனா பின்னாடி கடை இருந்தது, இப்ப இல்லைன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்பதான் யோகிய அனுபலப்தி. யோகியம்னா தகுந்தன்னு அர்த்தம். தகுதி வாய்ந்த அனுபலப்தி. இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். முதல்ல கடை இருந்தது, இப்ப இல்லை. அதே சர்வாத்மனா இல்லைன்னு சொன்னாதான் துச்சத்துவத்தை சொல்ல முடியும். அதுதான் சசசங்கம், மயிலோட கொம்பு அப்படின்லாம் சொல்றோம். அதனால அந்த இதுவே கிடையாது. ஆகையினால இந்த பிரபஞ்சம் இருக்கே, பிரபஞ்சமானது பொய்யா இருக்கு அப்படின்றதுக்கு நீ எது சத்தியம் பவேத்யுஸ்தோக்கியம்னா பாக்குதுன்னு கேட்டேன். சங்கராச்சாரிய எங்க ஆச்சாரிய சொல்லிருக்காருன்னுட்டு. அப்படின்னா அது என்ன அர்த்தம் தெரியுமா? பிரம்ம எப்படி இருக்கோ அத மாதிரி பிரபஞ்சம் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். பிரம்மமானது அகம் 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 அகம்னு எல்லா இடத்துலயும் தோணிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி இது இல்லை அப்படின்ற உள்ளத்துல அவர் சொல்லிட்டு போயிருப்பார். மற்றபடி ஒரேடியா இல்லை அப்படின்ற அது நாங்களும் ஒத்துக்கிறோம். பரமாத்மா மாதிரி நம்ம கிடையாது. ஏற்கனவே ஒரு வாக்கியம் பார்த்தோம், சத்தியஸ்ய சத்தியம் பிராணாவை சத்தியம் அப்படின்னு இருக்கு. சத்தியத்து சத்தியம்னா இந்த ஜீவன்கள்லாம் தான் பிராணங்கள், அவைகள்லாம் உண்மையா இருக்கு. அதை காட்டிலும் உண்மையானவன் பரமாத்மா அப்படின்னு இருக்கு. ரெண்டு பேரும் உண்மையானவர்தான். ரெண்டு பேரும் உண்மையானவான்னாக்க அத ஏன் இத மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நாம சத்தியமா இருந்தா கூட நமக்கு கர்ம சம்பந்தம் இருக்கு, அதனால சரீர சம்பந்தம் இருக்கு, அதனால சுகதுக்க போகங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி அவனுக்கு கிடையாது சர்வேஸ்வரனுக்கு. அதுக்கோசரம் அது அப்படின்னும். அந்த மாதிரி சொன்னா நாங்களும் ஒத்துக்கிறோம். ஒரேடியா பிரபஞ்சமே இல்லை அப்படின்னு சொன்னாதான் தவறு. ஆகவே இந்த நீ சொல்ற அனுமானத்துல நித்தியாத்வன்றது போன வாட்டி சத்தியேதரத்துவம் அப்படின்னு சொன்னேன். அந்த பட்சத்தை கண்டிச்சார். இப்ப என்ன சொல்றாருனாக்கா, தான் இல்லாத இடத்துல தானா தோன்றது, தான் இருக்கிறதா தோன்றது அப்படின்ற நித்தியாத்வத்தை தூஷிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். ஸ்வாத்யந்தா பாவதேசே விதிதமிதி யதி சாப்யமிஷ்டம் क्वचित् தத் தத்ரைவேதி த்வசக்யம் क्वचिदपि न तथा ह्यस्ति सिद्धान्त सिद्धिः बाधस्तास्मिन् उपाधिः समधिगततच देशकालाद्युपाधौ नासौ साध्योत्रमाणम् निखिलमपि यतः तद्विधानैकतानम् स्व अत्यंत अभावदेशे विदितम्. அதாவது அது இல்லாத வஸ்துவில இந்த பிரம்மமானது இருக்கு. அதுல இல்லாதது எது? இந்த பிரபஞ்சம். அத மாதிரி கயர் இருக்கு, கயர்ல இல்லாதது பாம்பு. அதுல எது? பாம்பு தோன்றது.
அத மாதிரி பிரபஞ்சம் தோன்றது அதுதான் மித்யா பதார்த்தம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அதனால இங்கேயும் அந்த கயிறு, பாம்பு, கிளிஞ்சல், வெள்ளி, ரஜதம் அத மாதிரிதான் இங்கேயும் பிரம்மத்துல இந்த பிரபஞ்சம் இருக்குது. அந்த பிரபஞ்சம் இல்லாத பிரபஞ்சம் அதை உடையது பிரம்மம். பிரம்மத்துல அது கிடையாது, ஆனா அது இருக்கிறதா மாதிரி தெரியறது இருக்குதே, விதிதம் தெரியப்படுகிறது, அறியப்படுகிறது அப்படின்னு. இது எதி ஸ்தாபியம், இந்த மாதிரி இந்த அனுமானத்தினால சாதிக்கப்படுகிறது. விஸ்வம் மித்யா திருஷ்யத்வா அப்படின்னு அனுமானத்தினால சாதிக்கப்படுகிறதுன்னு சொன்னாக்க, அப்போ வச்சித்து எங்கேயாவது தத் நித்தியாப்தம் அந்த மாதிரி பொய் அப்படின்றது இஷ்டம். அஸ்மாகமபி நமக்கும் சம்மதம் தான், அதை நாங்களும் ஒத்துக்கிறோம். கயத்த பாம்புன்றது, கிளிஞ்சல்ல வெள்ளிங்கிறது நாங்களும் ஒத்துக்கிறோம். அதனால இன்னொன்னு, அந்த மாதிரி ஏற்கனவே தெரிஞ்சு கொடுத்து தெரிஞ்ச விஷயத்தை போய் ரெண்டு பேரும் ஒத்துன்ற விஷயத்தை போய் எதுக்கு அனுமானத்தினால சாதிக்கணும்? அதனால சித்த சாதனம் தோஷம் வந்துடும், சித்த சாதனம் தோஷம் வந்துடும். அதுக்கு அவ என்ன பதில் சொன்னா, அப்படி இல்ல, இத மாதிரி சொன்னாதான் சித்த சாதனம். ஒரு கயறுல பாம்பு அப்படின்னு சொன்னாதான் தோஷம், அப்பதானே சித்த சாதனம் தோஷம் வருது. நாங்க அத மாதிரி சொல்லல, எங்கேயுமே இல்லை. நீங்க என்ன எதுவும் சொல்றீங்களோ, பாம்பு எங்கேயோ பார்த்தேன் அதுவும் பொய், கைதல பாம்பு பார்த்தேன் அதுவும் பொய், கடையில வெள்ளிய பார்த்தேன் அதுவும் பொய், கிளிஞ்சல்ல வெள்ளிய பாக்குறேன் அதுவும் பொய் அப்படின்னு எல்லாமே சொல்றோம். நான் அப்படி சொல்லிட்டோம்னாக்க இது நீங்க ஒத்துக்காதுதான். அதனால அதை நாங்க அனுமானத்தினால சொல்றோம். விஸ்வம் மித்யா திருஷ்யத்வா சுவாப்ன பதார்த்தவது அப்படின்னா நாங்க சொல்றோம். அப்படின்னு சொன்னாக்க தத்ரைவ தான் இல்லவே இல்லாத அது இருக்கிறது எங்கேயுமே கிடையாது. அந்த மாதிரி இடத்துலதான் நாங்க சொல்றோம். அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் பொய் இதுவும் பொய் அனைத்தும் பொய் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு அதனால சித்தவாதம் தோஷம் இல்லை. அப்படின்னா அங்க என்ன தோஷம் அப்படின்னா ஈத்தித்து, இவ்வாறு நீ சொன்னியானாக்கா அசக்கியம், அது சொல்ல முடியாது. ஏன்? கொச்சிதப்பி அந்த மாதிரி பிரமஸ்தலத்துல லோகத்துல எங்க பிரமஸ்தலம் இருக்கோ அந்த பிராந்தி ஸ்தலத்துல இத மாதிரி நீ சொல்ற சித்தாந்தமானது சித்திக்கவே இல்லை. சித்தாந்த சித்தி நகி அஸ்தி, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டோம், கயரை முதல்ல பார்த்தான், பாம்பையும் முதல்ல பார்த்திருக்கான். இப்ப கயத்தை பார்த்த உடனே இயம் ரஜு அப்படின்னு தெரியுது. அந்த கயிறு தெரியாட்டாக்க அயம் சர்ப அப்படின்னு ஞானம் வருது. ஏற்கனவே பாம்பை பார்த்தவனுக்குதான் இது பாம்பு அப்படின்னு சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அதனால எங்கேயும் பார்க்காத ஒண்ணுக்கு அத்தியாசம்ன்றதே வராது, அத்தியாசமே வராது. அதனால இது தோஷம். இல்ல சுவாப்ன பதார்த்தங்கள் தான் உண்மை நாங்க இங்க உதாரணமா சொல்றோம் அப்படின்னாக்க, இந்த பிரயோகத்துல அஸ்மின் இந்த நீ பிரயோகத்துல விஸ்வம் மித்யா திருஷ்யத்வா அப்படிங்கிற அனுமான பிரமாணத்துல பிரயோகத்துல சமதிகத தேசகாலாதி உபாதோ, சமதிகதம் அறியப்பட்டது, அது நிச்சயிக்கப்பட்டது. என்ன அர்த்தம்? ஆதாரமாக நிச்சயிக்கப்பட்டது. அதுவும் எந்த தேசத்துல எது ஆதாரமாக இருக்கோ, எந்த காலத்துல எது ஆதாரமா இருக்குதோ அங்க பாதம், அது அங்க பாதம் வருது. ஏன்னா கயத்துல பார்த்துட்டு பாம்புன்னு வந்தாக்கா அப்போ இந்த பாம்புன்ற ஞானம் பாதிதம் அப்படின்னு இருக்கு, லோகத்துல இருக்காது. அப்போ நீ சொல்ற அப்படின்னு பார்த்தாக்கா எங்க பொய்யோ பொய்மையோ அங்கங்கள்லாம் பாதிதத்துவம் இருக்கு. எங்க பாதிதத்துவம் இருக்குதோ அங்க மித்யாத்துவம் இருக்குது. அப்ப சாத்தியமும் வியாபகமா இருக்குது, சாதனமும் வியாபகமா இருக்குது. அப்படி சொன்னாக்கா வியாபியத்துவ சித்தின்னு தோஷம் வந்துடும். ஏன் அப்படின்னாக்கா கேசு என்னைக்குமே வியாபியம் குறைஞ்ச தேசத்துலதான் இருக்கணும். அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல. எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னாக்கா எது பட்சம், எது சாத்தியம், எது ஹேது, எது உதாரணம்னு சொல்ல முடியாம போயிடும்.
அந்த மாதிரி சுவாமி தேச கால ஆதிஹஸ்தம் போட்டிருக்கார். ஆதிஹஸ்தத்துக்கு தர்மம்னு அர்த்தம். தர்மம்னா ஒரு வஸ்துனுடைய தர்மம். அதாவது தன்னுடைய தர்மத்தை கொண்டுதான் சத்தை அடையிறது இருக்கு அப்படின்னு தெரியாது. தன்னுடைய தர்மம் அது ஏற்கனவே சொன்னோம். கடம் அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி இருக்கும்? கம்பு கிரீவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். படம் அப்படின்னா நீண்டு இருக்கும், நூலாகவும் மையமா இருக்கும், பளபளபடான் இருக்கும், மிருதுவா இருக்கும், அல்லது முரட்டுத்தனமா இருக்கும், ஏதோ ஒண்ணு சொல்லணும். அந்த தர்மத்தையே நீ இல்லைன்னு சொல்லிட்டா வராது. அதனால இந்த அனுமானமே தவறு இருக்கு. இல்ல பாதிதத்துவம்னு இருக்கு பாருங்க, அதுதான் நாங்க சொல்றது மித்யான்றது. அப்போ அத்திர இங்கு இந்த அனுமானத்துல அசௌ இந்த பாதிதத்துவம் நீ சொன்னீங்க, அதுதான் சாத்தியம் அப்படின்னு சொன்னா அதுவும் தவறு, அதுவும் வராது. ஏன்? நிகிலம் அப்படி மானம், நிகிலம் அனைத்து பிரமாணங்களும், எல்லா பிரமாணம் எல்லாமே தத் விதானேகதானம், தது அந்த பிரபஞ்சம், பிரபஞ்சத்தினுடைய விதான ஏகதானம் இருக்கிறது தான் சொல்றது. பிரபஞ்சம் இல்லைன்னு லோகத்துல எங்கேயுமே இல்லையே, நேர அதை பார்த்துட்டு இருக்கோம். அதனால பிரபஞ்சமானது இருக்குன்றதுதான் சிந்திக்கிறது. பிரத்யக்ஷமோ அனுமானமோ சப்தமோ எல்லாம். ஆகையினால அயம் சர்ப்பகான்னு சொன்னா கூட எங்க வரும்? பாம்பு இல்லைன்னா அப்படின்னா அந்த கயிறு இருக்குன்னு அர்த்தம் வந்துதான் இல்லையா? இருக்குன்றதுதான் சாதிக்க எல்லா பிரமாணம், இல்லைன்றது கிடையவே கிடையாது. ஆக இந்த அனுமானத்தினால நீங்க நித்தியாத்மன்றது தான் இல்லாத இடத்துல இருக்கிறது, தான் இல்லவே இல்லை, அத்தியந்த பாவம் அதுலதான் இருக்கிறது, அதுதான் பொய் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னா அது சித்திக்காது. அதனால இந்த அனுமானமானது விரோதமானது, அபத்தமானது, தோஷத்தோட கூடினது அப்படின்னுட்டு இங்க சாதிக்கிற. இப்போ ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். ஸ்வாத்யந்த பாவதேசே விதிதமிதி யதை சாப்யமிஷ்டம் क्वचित् तत् तत्रैवेति स्वशक्यम् क्वचिदपि न तथा ह्यस्ति सिद्धान्तसिद्धिः पादश्च अस्मिन् उपाधिः समधिगत दशा देशकालाद्युपाधौ नासौ साध्योत्तरमाणम् निखिलमपि यतः तद्विधानैकतानम् कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः. अस्मद्गुरुपरम्परायै नमः.